வியூவர்ஸ், உங்க வண்டியில ஒரு பிரேக் சரியா அப்ளை ஆக மாட்டேங்குது, எஃபெக்டிவா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய காரணங்கள் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, பிரேக் பெடல்ல பிரேக்கை வச்சு காலை வச்சு அழுத்துவீங்க. அந்த பிரேக் பெடல் என்ன பண்ணும், எம்சியை போட்டு அழுத்தும். அதாவது எம்சி வந்து ஆப்ரேட் ஆகும். இங்க வாங்க, எம்சி எங்க இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். எம்சிங்கிறது மெயின் சிலிண்டர் குடிக்கும். இதுதான் வந்து பிரேக் பெடல். இந்த பிரேக் பெடல் இப்ப அழுத்துறோம் அப்படின்னா இதை எதை ஆப்ரேட் பண்ணோம், இந்த லிவர் கோஸ் டு வந்து எம்சி மெயின் சிலிண்டர். இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும் பாருங்க. இது பேர் தான் மெயின் சிலிண்டர். இந்த மெயின் சிலிண்டர் எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா இந்த பிரேக் பூஸ்டர், இதுதான் பிரேக் பூஸ்டர் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இதோட சேர்ந்தா பிரேக் பூஸ்டர். இதுல என்ன இருக்கும்னா உங்களுக்கு பிரேக் ஆயில் இருக்கும். இங்க பாருங்க, இதுக்குள்ளதான் பிரேக் ஆயில் ஃபில் பண்ணுவோம். பிரேக் ஆயில் இருக்கும். இந்த பிரேக் ஆயில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரேக் பூஸ்டர் மூலமா இந்த பம்ப் பண்ணி உங்களுக்கு வீலுக்கு அனுப்பும். சில வண்டியில ஏபிஎஸ் மாடல் இருக்கும். ஏபிஎஸ் மாடல் இல்லாத டைரக்டா வீல் போயிடும். இங்க வந்து ஏபிஎஸ் மாடல் இருக்கு. இந்த ஏபிஎஸ் மாடலுக்கு உள்ளார போகும். இந்த ஏபிஎஸ் மாடல் தான் என்ன பண்ணா பம்ப் பண்ணி ஃபர்தரா இந்த ஹோஸ்ல உள்ள ஹைட்ராலிக் ஆயில உங்களுக்கு இந்த ஹோஸ் வழியா அனுப்பணும். இப்போ இந்த ஹோஸ்ல வரக்கூடிய இந்த ஹைட்ராலிக் ஆயில் .3 or .4 இது என்ன பண்ணனா, இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் காலிப்பர் பேரு. இந்த பிரேக் காலிப்பர்ல இங்க வந்து சிலிண்டர்ஸ், இத பிஸ்டன் சொல்லுவோம், உள்ளக்குள்ள சிலிண்டர் சொல்லுவோம். இந்த பிஸ்டன் சிலிண்டர்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகும். இப்போ என்னன்னா இது வந்து பிரேக் பேட். இந்த பிரேக் பேட் இங்க இருக்கும். இப்போ இது கூட இப்படி லாக் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிஸ்டன் இருக்குல்ல, இது பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகும்போது இந்த பிரேக் பேட் வந்து இப்படி அழுத்தும். இந்த பிரேக் பேடுமே அழுத்தும். ஏன்னா இந்த பக்கம் இது அழுத்தும். அழுத்தும் போது இப்ப இந்த சுத்திட்டு இருக்கிற இந்த பிரேக் ரோட்டார் இல்ல பிரேக் டிஸ்க் சொல்லுவாங்க, இது வந்து என்ன இப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா இப்ப வண்டி சுத்திட்டு இருக்குது, அதாவது வீல் சுத்துறது நிற்கும். வீல் சுத்துறது நின்னுச்சுன்னா உங்களுக்கு பிரேக் அப்ளை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இப்ப இவ்வளவு சிஸ்டம் இருக்கு. இது கூட இதோட இன்னொரு சிஸ்டம் சொல்றீங்க வாங்க. இந்த பிரேக் பூஸ்டர் எஃபெக்டிவ் ஒர்க் பண்றதுக்கு இன்னொரு ரெக்யர்மெண்ட் தேவை. அது என்னன்னா வேக்கம் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, இந்த வேக்கம் ஹோஸ், இந்த வேக்கம் ஹோஸ் எங்க போகுது அப்படின்னா இங்க பாருங்க, வேக்கம் பம்ப்ல போகுது. இப்போ உங்களுக்கு ஓரளவு சீக்வன்ஸ் புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ நீங்க பிரேக் பெடல் எடுத்தும் போது பிரேக் பெடல் எதை ஆப்ரேட் பண்ணுதுன்னா மெயின் சிலிண்டர் ஆப்ரேட் பண்ணுது. மெயின் சிலிண்டர் எதை ஆப்ரேட் பண்ணுதுன்னா பிரேக் பூஸ்டர் ஆப்ரேட் பண்ணுது. பிரேக் பூஸ்டர் எதை ஆப்ரேட் பண்ணுதுன்னா இந்த ஹைட்ராலிக் ஆயில உங்களுக்கு ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலுக்கு அனுப்புது. ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஃபர்தரா அதை பம்ப் பண்ணி உங்களுக்கு பிரேக் காலிபருக்கு அனுப்பும். பிரேக் காலிபர்ல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அது கூடவே என்ன ஆகும்னா 2 பிரேக் பேடு இந்த மாதிரி இருக்கும், மேலே கீழே இருக்கும். இப்போ அந்த பிரேக் காலிபர் ஆப்ரேட் ஆகும்போது இந்த பிரேக் பேடு இந்த மாதிரி டுவர்ட்ஸ் வரும், அவே போகும். இப்போ டுவர்ட்ஸ் வரும்போது இன்பிட்வீன்ல பிரேக் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்கை இது அழுத்தும். அந்த டிஸ்க் அழுத்தும் போது டிஸ்க் நிற்கும். டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வீலோட கனெக்ட் ஆயிருந்தனால வீலோ நிற்கும். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இப்போ இதுல எது ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு பிரேக் எஃபெக்டிவா இருக்காது. எதுல பிரேக் உங்களுக்கு பெடல் இருக்குல்ல, பெடல்ல ஃபால்ட் இருந்தாலும் இல்ல மெயின் சிலிண்டர் ஃபால்ட் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு பிரேக் பூஸ்டர்ல ஃபால்ட் இருந்தாலும் இல்ல ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல்ல ஃபால்ட் இருந்தாலும் இல்ல பிரேக் காலிபர்ல ஃபால்ட் இருந்தாலும் இல்ல ரோட்டார்ல பிரச்சனை இருந்தாலும் இல்ல பிரேக் பேட்ல ஃபால்ட் இருந்தாலும் இன்னும் கூட ஒன்னு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இங்க பிரேக் பூஸ்டருக்கு ஆப்ரேட் ஆகிறதுக்கு இன்னொரு ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது. அதுதான் என்னன்னா வேக்கம். அந்த வேக்கம் பம்ப் அண்ட் வேக்கம் ஃபோர்ஸ் இதுல லீக் இருந்தாலும் இன்பிட்வீன்ல வந்து நம்ம அந்த ஃப்ளூயிட்ஸ் பிரேக் ஃப்ளூயிட்ஸ் பதிலா பிரேக் ஃப்ளூயிட்ஸ்ல ஏதாவது லீக் இருந்தாலும் இதுல எது ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு பிரேக் எஃபெக்டிவ் ஒர்க் ஆகாது. சோ இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க போன் பண்ணி ஜஸ்ட் லைக் சார் பிரேக் எஃபெக்டிவ் இல்ல, என்ன மாத்தினா சரியாகும், எவ்வளவு காஸ்ட் ஆகும், எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னு கேக்குறீங்க. இது எதுவுமே நம்மளால வந்து வண்டி வராம சொல்ல முடியாது. சொல்லும் போது நீங்க இரிட்டேட் ஆகுறீங்க. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உங்களுக்கு இதை பத்தி தெரியாதனால தான் நீங்க இரிட்டேட் ஆகுறீங்க. ஆனா எங்க சைட்ல பார்க்கும்போது நீங்க திரும்பவுமே கேட்கும் போது நிஜமாலே எங்களுக்கு என்னதான் வந்து உங்களுக்கு தெரியாம கேட்கறேன்னு சொன்னாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்களுக்குமே இரிட்டேட் ஆகுது. ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா போனை வந்து டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒன்று சொல்லி டிஸ்கனெக்ட் பண்றோம். அது உங்களுக்கு நீங்க என்ன பண்ண உடனே சோசியல் மீடியால இல்ல இவரை வந்து சரியா பதில் சொல்ல மாட்டீங்க. பட் இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா சில பேர் போனை நம்ம விடவே மாட்டேங்கிறாங்க. கண்டினியூஸா சார் இது என்ன அது என்ன, நம்ம ஓரளவு வந்து டிப்ளமேட்டிக்கா இல்ல சார் நீங்க எடுத்து பண்ண முடியும்னு சொன்னா கூட கேட்கறதே கிடையாது.
சும்மா தொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து ஃபோனை விடாமல் பேசுவாங்க. நம்ம வேற வழி இல்லாமல் நாகரிக கருதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் இல்லை சார் நீங்கள் நேராக வாங்க பேசலாம்னா கூட கேட்கறதுல ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்குள்ளாயிரும். இது வந்து எங்களுக்கு உங்களை இன்சல்ட் பண்ணுறது ஒருபோதும் எங்களோட நோக்கம் கிடையாது. ஆனால் வேற வழி இல்லாமல் சிலருக்கு மட்டும் இதை நான் வந்து நடத்த வேண்டியதாகிடுது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது இந்த மாதிரி எங்களுக்கு நடத்துறது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது ஒரு எங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பர்டிகுலராக உங்களுக்கு இப்போ இந்த வண்டியோ ஹுண்டாய் i20 ஒரு பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி பிரேக் எஃபெக்டிவா பிடிக்கலன்னு சொல்லி தான் வந்திருக்கு. இந்த வண்டியை டயக்னோஸ் பண்ணி பார்த்ததுல பிரேக் டிஸ்க் தான் ஃபால்ட். எப்படி இந்த பிரேக் டிஸ்க் ஃபால்ட் நம்ம ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, இங்க வாங்க. இங்க பாருங்க, இந்த பிரேக் டிஸ்க் உங்களுக்கு சுத்தி பார்த்தா தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல தேவையே இல்லை. தெரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரேக் பேட் வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்மா உள்ள அழுத்தல, அதாவது எல்லா சர்ஃபேஸும் அழுத்தல, ஒரு இந்த இடத்துல டச் ஆகுது, இங்க டச்சே ஆகல. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கம்மி ஆகிற பட்சத்துல உங்களுக்கு பிரேக்கிங் வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா ஃபிரிக்ஷன் டெவலப் ஆகணும், ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் ஹை ஃபிரிக்ஷன் வரும். ஹை ஃபிரிக்ஷன் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இங்க ஹை ஃபிரிக்ஷன் வராதுக்கான ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கம்மியானதுனாலையும் விட்டு விட்டு பிடிக்கிறதுனால தான். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எஃபெக்டிவா இல்லை. அதே சமயம் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டோ வருதுன்னாங்க. இந்த சவுண்ட் வந்தது காரணம் இதுதான். இந்த இடத்துல இப்போ பிடிக்குது, இங்க பிடிக்கல. அப்ப என்ன உங்களுக்கு விட்டு விட்டு ஒரு சவுண்ட் வரும். சரியா? யூனிஃபார்மா எடுத்தா இந்த சவுண்ட் வராது. ஸோ இந்த பிரேக் டிஸ்க் தான் ஃபால்ட். இந்த பிரேக் டிஸ்க் ஃபால்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து நிறைய காரணங்களா. ஒருவேளை இந்த பிரேக் டிஸ்கை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பண்ணி போட்டிருக்கலாம். ஃபேஸிங் பண்ணும்போது இந்த வெளியில லேத்துல கொடுத்து பண்ணும்போது இந்த ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அவுட் வந்து லெஸ் தென் வந்து ஒரு 0.02 0.03 இருந்தால் நல்லா இருக்கும். 0.05 மேலே போச்சுன்னா உங்களுக்கு பிரேக் வந்து எஃபிஷியண்டா வந்து பிரேக் அப்ளை ஆகாது. ஸோ அதனால பிரேக் டிஸ்கை முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் கிட்ட கொடுத்து அவங்க மூலியமா நீங்க வந்து ஃபேஸிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசிஷனா மெஷினிங் ஆப்ரேஷன். அதில் சில பேர் வந்து காஸ்ட் கம்மியாக பண்ணி தராங்க, எங்க பண்ணி தராங்களோ அங்கே எடுத்துமேட்டு மெஷினிங் பண்ண கொடுப்பாங்க. அங்கே அவங்க வந்து ஃபேஸ் அவுட்லாம் பார்க்காம ஒரு லேத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் லைக் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ஃபேஸிங் பண்ணும்போது ஃபேஸ் அவுட் மட்டும் ஒரு கிரைட்டீரியா இல்லை, இங்கே ரஃப்னஸ் வேல்யூன்னு இருக்கு. அந்த ரஃப்னஸ் வேல்யூ பக்காவை மெயின்டைன் பண்ணும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் மெஷின் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து பிரேக் வந்து பக்காவை பிடிக்கும். இந்த வண்டியில இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆக்சுவலி இதுல வந்து 2 பிரேக் பேட், இங்க ஒரு பிரேக் பேட், இங்க பிரேக் பேட். இந்த பிரேக் பேட் திக்னஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு. அதுவே இது RH சைட்ல இருந்து எடுத்த பிரேக் பேட். இதுல பாருங்க திக்னஸ் இங்க பாருங்க, இந்த திக்னஸ் கம்மியா இருக்கு, இங்க ஜாஸ்தியா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த சைடு பிரேக் பிடிக்கவே இல்லை, ஒரு சைடு மட்டும் தான் பிடிக்குது. இந்த மாதிரி பிடிச்சா என்ன ஆகும்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். வியூவர்ஸ், ஓவரால் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.